வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் பீர்க்கங்காயோட தோல் வச்சு எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 3 பீர்க்கங்காயோட தோலை சீவி வச்சுருக்கேன். சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 6 எடுத்திருக்கேன். பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 லேசாக வறுத்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். பீர்க்கங்காய் தோலில் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் லேசாக வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி. சட்னிக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அரைக்கும் போது நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல் இதில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் சுருளை வதங்கணுங்க. அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு அரைச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் சுருளை வதங்குற அளவு வதக்கிக்கோங்க. சரியாக வதங்கலைன்னா சட்னி நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது போல் சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சுருளை வதங்கிடுச்சு. கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. எந்த அளவு சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். சட்னி நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு வச்சாச்சு, அதனால் இப்போ நம்ம உப்பு வைக்க தேவையில்லை. அப்படியே அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை நம்ம இப்போ தாளிச்சிடலாம். பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சட்னியில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான எம்மியான பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.